காங்கிரஸ் பேரியக்கம் சார்பில் பங்கேற்கிறார் அக்கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு இதாயத்துல்லா. வணக்கம் சார். கடந்த காலங்களில் இந்த அரசு இதெல்லாம் செய்யணும்ட்டு தீர்க்கமாக முடிவெடுக்கிறாங்கல்ல, அந்த தீர்க்கமாக எடுக்கக்கூடிய முடிவு, அவர்களுடைய கொள்கையின்படி எடுக்கக்கூடிய முடிவு, ஒரே நாடு ஒரே தேர்தல், உடனடியாக ஒரு உயர்நிலை கமிட்டியை போட்டாங்க. ஒரு 15 நாள் தான் கால அவகாசம் கொடுத்தாங்க, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு. சரிங்களா? இதெல்லாம் செஞ்சாங்க. அவசரமாக இந்த வக்பு பில்லை அவங்க கொண்டு வந்தாங்க. 35% இடஒதுக்கீடு கொண்டு வருவேன்னு சொல்லி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதுக்கான நடவடிக்கைகளை இவர்கள் எதுவும் எடுக்கவில்லை. இதை இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், முடிவெடுத்திருக்கோன்ட்டு அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் இதை நாங்கள் எப்போ பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோங்கிறத எப்போது சொல்வார்கள் அப்படிங்கிற கேள்விகள் இன்றைக்கி எதிர்க்கட்சிகளால் கேட்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த அறிவிப்பை சொல்லும்போது மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர் சொன்னது என்ன அப்படின்னா, காங்கிரஸ் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலை, சாதிவாரி ஆய்வைத்தான் அவர்கள் நடத்தினாங்க. ஆனால் காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகள் சாதிவாரி கணக்கெடுப்பை ஒரு சில மாநிலங்கள் நல்லா எடுத்திருக்கு, ஒரு சில மாநிலங்களில் காங்கிரஸ் மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள்லாம் இதை அரசியல் கருவியாக மட்டுமே தான் பயன்படுத்தி இருக்காங்கன்ட்டு சொல்கிறாங்க. இன்னைக்கு இவர்களுடைய இந்த அறிவிப்புக்கு பின்னாலும் ஏதேனும் ஒரு அரசியல் இருக்கா சார்? அவர் இந்த சார்ஜ் வச்சிருக்கிறதுனால கேட்குறேன். முதல்ல காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி எந்த உள்நோக்கமும் இல்லாமல் வரவேற்றிருக்காரு. ஓகே. எதை? ஏன்னா இதுக்கு தாயும் தந்தையுமாயிருப்பவர், அம்மையும் அப்பனாக இருப்பவர் திரு ராகுல் காந்தி தான். ஆதாரத்தோட பாராளுமன்றத்தில் சொன்னார், அதிகாரம் எல்லாம் இந்துக்களிடம் இல்லாமல் ஒரு வகுப்பினரிடம் இருக்கிறது என்பதை குறிப்பிட்டு காண்பித்தார். 93 அரசு உயர் பதவிகளிலே, செயலாளர் பதவிகளிலே, இன்னும் பிரதமர் அலுவலகம் உட்பட அலுவலகங்களிலே 93 செயலாளர்கள்ல 3 பேர் தான் உண்மையான இந்து என்று சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்கள் ஓபிசி இருக்காங்க. மீதி 90 பேர் அவர்கள் உயர் வகுப்பை சார்ந்தவர்கள், உச்ச வகுப்பை சார்ந்தவர்கள் சொல்லி விளக்கம் கொடுத்துட்டு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் வேண்டும்னு சொன்னார். சில மக்கள் புரியறதுக்காண்டி சொல்றேன், இந்த சாதிவாரி கணக்கெடுப்பது சாதியை ஒழிப்பதற்கு ஒரு வழிதான். ஏன்னா எல்லா சாதிக்கும் எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா இந்த சாதிங்கிறதுக்கு வேலை இல்லாம போயிடும். இது இருக்கட்டும். இப்ப ராகுல் காந்தி அவர்கள் இதை இவ்வளவு தூரம் அழுத்தம் கொடுத்து சொல்லும் போதெல்லாம், ஏறத்தாழ 7-8 வருஷமா சொல்லும் பொழுதெல்லாம் இதை செய்யாமல் நீங்களே சொன்ன மாதிரி மக்களை பிளவுபடுத்துவது, ஜாதிகளாக உருவாக்கி இந்து மதத்துக்கு எதிராக நடப்பது என்றெல்லாம் இந்து போர்வையில ஒழியக்கூடியவர்கள் சொல்லிக் கொண்டு வந்தார்கள். இது பரவாயில்ல, விடுங்க. 27 விழுக்காடு திரு விபி சிங் அவர்கள் கொடுக்க நினைக்கும் பொழுது அதை எதிர்த்தவர்கள், போராட்டம் பண்ணியவர்கள், அதற்கு எதிராக திசை மாற்றுவதற்கு நம்முடைய ரத யாத்திரையை நடத்தியவர்கள் எல்லாமே இதே பாஜக RSS காரர்கள் தான். மிகப்பெரிய கொழுந்து விட்டு இருந்த தீ போன்று பலர் மாணவர்கள் அன்னைக்கு செத்தார்கள். இதற்கு காரணம் யாருன்னு சொன்னா இது இவங்க தான். ரைட், விடுவோம். இன்னைக்கு சொல்றாரு இல்லையா, ஒரு பீகார் மாநிலத்தை கணக்கில் வச்சுட்டு அவங்க நல்லா நடத்தினாங்க, தெலுங்கானாவும் மற்ற மாநிலம் நல்லா நடக்கல. அவர் வாயில நேரடியாக சொல்ல முடியல, ஏன்னா ஒரு பிரதமர் இல்லையா, விட்டா அதையும் சொன்னாலும் சொல்லிடுவாரு. ஏன் சொல்றாரு? பீகார் எலெக்ஷன் நிதிஷ்குமாரை பாராட்டணும், அதுக்கு அந்த வார்த்தையை சொல்லி போட்டு மற்றவங்க எடுத்ததெல்லாம் சரியில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. நான் கேட்குற கேள்வி, இந்த பீகாருடைய இந்த சர்வே, கேஸ்ட் சர்வே இருக்கு இல்லையா, அதை கோர்ட்டுக்கு கொண்டு போகும்போது கோர்ட்ல எதிர்த்து வாதாடினது யாரு? இதே பிஜேபி. இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன்னு சொன்னது யாரு? பிஜேபி. 27ல் 35 கூட கொடுக்க மாட்டேன் என்று சொன்னவர்கள், இன்னைக்கு வரை சொன்னவர்கள் பிஜேபி. நான் என்ன கேட்கிறேன், 100 விழுக்காடு மக்கள்ல உயர் சாதிக்கு 10% கொடுத்துட்டீங்க, தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பழங்குடி உறுப்பினருக்கும் 22, 24 இருக்கு. இது போச்சுன்னு சொன்னா 34 போக மீதி 66% யார் இருக்கா? மீதி உள்ள ஓபிசி தான் இருக்காங்க. இந்த ஓபிசிக்கு இந்த 27 கொடுக்கறதுக்கே நீங்க இவ்வளவு மோசமா நடந்து கொண்டவர்கள். இன்னைக்கும் நீங்க மத்திய அமைச்சரவையில் இருந்து எங்கேயுமே அந்த ஓபிசிகளுக்கு கொடுக்கல. இந்த பிரச்சனை ஏன் ஓபிசிக்கு கொடுக்கல, இப்ப ஏன் இந்த நிலைமையை வந்துச்சு உங்களுக்கு, அதையும் நான் சொல்றேன்.
கடந்த தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் 400 இடம் என்று சொன்னவர்களுக்கு 240 இடம் கிடைச்சிச்சு. தேர்தல் கமிஷன் ஆதரவையும் சேர்த்து, ஓட்டு மிஷின் ஆதரவையும் சேர்த்து அவங்களுக்கு கிடைச்சது 240. இல்லைன்னா அவங்க 140 சுருண்டு போய் நின்றுப்பாங்க. அது தெய்வாதீனமாக, அதாவது அது துரதிர்ஷ்டவசமாக அவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு வச்சுங்க. இது ஒரு பக்கம். இப்போ இந்த நிலைமையை போய் கடந்த மாதம் RSS தலைவர் மோகன் பகாவத்திட்ட சொல்றாரு, நாம் இந்த அளவுக்கு உயர் சாதிகளுக்கு நாம் கடன் கொடுக்கறதுல இருந்து, கடன் தள்ளுபடியில இருந்து, இந்த EWS இடஒதுக்கீடுல இருந்து எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம ஆட்சியை தொடரணும்னு சொன்னா என்ன நடக்கும்? நாம இன்னும் தோற்று போவோம். பீகார் மட்டுமல்ல, அடுத்த தேர்தல் வந்தால் இந்த 240 140 ஆகும் என்பதை எடுத்து சொல்லி RSS தலைவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி அதுக்கு பிறகு 2 நாளைக்கு முன்ன RSS தலைவர் சந்திக்கிறார். யாரை சந்திக்கிறாரு? பிரதமர் மோடி அவரை சந்திக்கிறாரு. என்ன திட்டம்? சதி திட்டம் சொன்னா அதைத்தான் இப்ப என்ன சொல்றாரு ராகுல் காந்தி? ரொம்ப தெளிவா சொல்றாரு, குறிப்பிட்ட கால வரைக்குள்ள நடத்தணும், இதுல எந்த விதமான தில்லும் உள்ளும் இருக்கக்கூடாது. அதைத்தான் தமிழக முதல்வர் சொல்றாரு. பல கட்சிகள், மாநில கட்சிகள் இதுல தில்லுமுள்ளு, எப்படி தில்லுமுள்ளு இவங்க பண்ண முடியும்? பெண்கள் ஓட்டு வாங்கணுங்கிற எண்ணத்துல பெண்களுக்கு இடஒதுக்கீடுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால. நீண்ட காலமா அதை எதிர்த்தவர்கள், பெண்களுக்கு எதிரானவர்கள், மனுநீதி பிரகாரமும் உச்சசாதி வழி நோக்கு பிரகாரமும் அவர்கள் பெண்களை ஒரு மாடு போன்றுதான் அவர்கள் கணக்கில் வச்சிருக்காங்க. பெண்களை மாடை கட்டுறதுக்கு எப்படி இந்த கயிறோ அது மாதிரி தாலி கயிறுங்கிறதெல்லாம் இவங்க எண்ணத்தில் உள்ளவர்கள். ஆக பெண்களுக்கு இவ்வளவு காலமா 10 வருஷமா 9 வருஷமா கொடுக்காதவர்கள் ஏன் கொடுத்தாங்கன்னு சொன்னா அந்த தேர்தலில் வெற்றி பெறணும். ஆனா கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க, ஆனா கொடுக்கல. எதுவரையும் கொடுக்க முடியாது. இனிமே சாதிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, டீலிமிட்டேஷன் இவ்வளவையும் எடுத்த பிறகுதான் எப்போ வரும்? இன்னொரு 8 வருஷமா 10 வருஷமா அது வருமா வராதா? வரும்போது இவங்களே கோர்ட்ல போய் அதுக்கு எதிராக நிலைக்கு கொண்டு வருவாங்களாண்டு. இப்பவும் என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த சாதிவாரி இடஒதுக்கீடுக்கு எதிராக கோர்ட்டுக்கு போறவங்களும் இவங்க தான். எப்படி நீட்டுக்கு மறைமுகமா சங்கல்புங்கிறத அனுப்பிச்சாங்களோ, எப்படி மாடுபிடி போராட்டத்துக்கு மறைமுகமா ஆளுகளை அனுப்பிச்சு எதிர்ப்பு கொடுத்தாங்களோ ஜல்லிக்கட்டுக்கு, இந்த மாதிரி அள்ளி கட்டக்கூடியவர்கள் தான் பாஜகவினர். என்ன செய்வாங்கன்னு நான் திரும்ப சொல்றேன், இத ஒரு பக்கம் இழுக்கடிப்பாங்க. அப்படி உண்மையிலே இவங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் சொன்னா, சார் அவர் பேசி முடிச்சோன்னா நான் வரேன் உங்களுக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும்னு சொன்னா 12,000 கோடி இன்னைக்கு ஒதுக்கி இருக்கணும். நேத்தே அந்த அறிவிப்பு வந்திருக்கணும், அல்லது பட்ஜெட்ல அறிவிப்பு வந்திருக்கணும். எந்த அறிவிப்பும் இல்லாம வெறும் 500 கோடியை வச்சு ஊர்வலம் போட முடியும்? வேற ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப நீங்க உள்நோக்கம், யாருக்கு உள்நோக்கம் இல்லை, உங்களுக்கு உள்நோக்கம் இருக்கா, வெளிநோக்கம் இருக்கா, குற்ற நோக்கம் இருக்காங்கிறது காலம் பதில் சொல்லும். அது அப்புறம் இருக்கட்டும். இப்ப நீங்க எந்த அளவுக்கு நீங்க தவறு செய்துட்டு வரீங்கன்னா, நேத்தே இந்த அறிவிப்பு கொடுத்தீங்கல்ல, அந்த அறிவிப்பு கொடுக்கும் போது நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? நாங்கள் ஒரு 10,000 கோடியை ஒதுக்குறோம், இத்தனை வருஷம் அந்த முடிவை கேபினெட் எடுக்கலங்க. அது மட்டும் இல்ல, எத்தனை வருஷத்துல நாங்க செய்வோம், 2 வருஷம் 3 வருஷத்துல செய்வோம். காங்கிரஸ் செய்தது சர்வேயாகவே இருக்கட்டும், அதை ஏன் நீங்க இந்த 10 வருஷமா வெளியிடல? நீங்க அதை பயன்படுத்துங்க, பயன்படுத்தாம இருக்க. அந்த சர்வேயை எடுத்தா அதை வைத்துக் கொண்டு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எதில் எடுக்கலாம். ஏன் மக்கள் மத்தியில 2000 சொன்னார்ல, 1931 இருந்து எடுக்கல, எடுத்தார்கள். அந்த எடுத்த சர்வேயை இந்த சகோதரர் ராமசாமி பேசல ஒரு விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன். சர்வே தமிழ்நாடு எடுத்திருக்கணும், நானும் அதை ஆதரிக்கிறேன். தமிழ்நாடு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை எடுக்க தவறிவிட்டது. அதுக்கு என்னென்னவோ காரணம் சொன்னா கூட, நான் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் தெலுங்கானாவில் எடுக்கும்போது, கர்நாடகாவில் இருக்கும்போது, இதே காங்கிரஸ் உடைய கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது பீகார்ல எடுத்தது, பிஜேபியில் இருக்கும்போது எடுக்கல. நிதிஷ்குமார் அவர்களும் திரு லாலு பிரசாத்துடைய மகன் முதல்வராக இருந்தவர், துணை முதல்வராக இருந்து சேர்ந்துதான் எடுத்தாங்க. அதைத்தான் இவங்க எதிர்ப்பு கொடுத்தாங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய ரொம்ப தெளிவான விஷயம், இந்த சர்வேயை 2011 நாங்க எடுத்ததை 10ல சொல்லி 11ல எடுத்து 13ல தயாரா இருந்ததை நாங்க வெளியிடல. ரைட், நீங்க குறை சொல்லலாம். 2014 ஆட்சிக்கு வந்தது யாரு? யாரு வெளியிட்டு இருக்கணும்? அன்னைக்கு என்ன சொன்னீங்க? வெளியிடாதேன்னு சொன்னதும் பாஜக தான். நீங்க வெளியிட்டீங்கன்னா கொந்தளிப்பு ஏற்படும் சொன்னது பாஜக. சரி, 2014 உள்ளபடியே நீங்க ஓபிசி மக்கள் மேல, இந்துக்கள், உண்மையான இந்துக்கள் மேல உங்களுக்கு அனுதாமை இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? கொண்டு வந்திருப்பீங்க. இங்க 10 வருஷம் 11 வருஷமா இந்துக்களுக்காக எந்த சட்டமும் நல்ல சட்டமும் நீங்க கொண்டு வரல.
யாருக்கு கொண்டு வந்தீங்க? முஸ்லீம் விரோத சட்டத்தை முஸ்லீமுக்கு ஆதரவா கொண்டு வரணும். இந்த 9-10 வருஷமா என்ன கொண்டு வந்தீங்க? முத்தலாக்கு, சிஏஏ, அப்புறம் வக்ஃபு, பொது சிவில்ஸ், இப்படி நீங்க கொண்டு வந்ததெல்லாம் முஸ்லிம்களுக்கு தான் நல்லது செஞ்சிருக்காங்க. நல்லது செய்யறதாக சொல்லி முஸ்லீம் விரோதமா செஞ்சாங்க. அதனாலதான் முஸ்லீம் 99 பேர் எதிர்த்தாங்க. என்ன கேக்குறேன், இந்த அடிப்படையில பார்க்கும்போது இவர்கள் இதை செய்வார்களா? இதுல என்ன உள்நோக்கம் இருக்கு? பீகார் தேர்தல் மட்டும் இருக்கா? அடுத்தடுத்து தேர்தல் வருமா? கால அளவை நீங்க சொல்லுங்கன்னு நாங்க கேட்கிறோம். ஓகே சார், ஓகே ஓகே, பேசலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறமே பேசலாம். நேயர் ஒருவர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணி. வணக்கம்ங்க. சவுண்ட் தொலைக்காட்சி ரொம்ப வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. நான் திருப்பதியில இருந்து பேசுறேன். ஓ, திருப்பதியில இருந்து பேசுறீங்களா? ஆமாங்க ஆமாங்க. சரி, சொல்லுங்க. நல்லது. இந்த பிஜேபி கவர்மெண்ட் பீகார் எலெக்ஷன் கோசரம் இந்த நாடகம் நடத்துங்க. ஹலோ, கேக்குது கேக்குது கேக்குது. பீகார் எலெக்ஷன் கோசரம் ஓட்டு வாங்கறதுக்கு பிஜேபி கவர்மெண்ட் நாடகம் நடத்துது. அப்படியா? இந்த தூத்துக்குடி செல்வம் வந்து ஒரு பொய்ய எப்ப பேசுறாலும் ஏகப்பட்ட பொய். ஒண்ணு கூட நெஞ்சல இருந்தால் லாயர் வேறாமா, லாயர் சுத்தமா பொய். சும்மா பீகார் எலெக்ஷனுக்கு நாடகம் நடத்துறாங்க. அவங்க எல்லாம் ஜாதி வாரி கணக்கு எடுக்க மாட்டாங்க. அப்படியா? கேரண்டா எடுக்க மாட்டாங்க. சரி, இன்னும் 2 வருஷம் தான் நாடே குட்டி சோறு ஆக்கிடுவாங்க பிஜேபிக்காரு. பிஜேபியா? சரி, பிஜேபிக்காரு நாட்டை குட்டி சோறு ஆக்கிடுவாங்க. ஐயா, உங்களுக்கு என்ன வயசு? சந்திரபாபு நாயுடு அவங்களோட சேர்ந்து இருக்கிறோம். ஐயா, உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு ஒரு 72 ஆகுது. ஐயோ, 72ஆவதா? ஆமாங்க ஆமாங்க. பரவாயில்ல, நிகழ்ச்சி பார்த்துட்டு அங்க இருந்து கால் பண்ணி பேசுறீங்களே. நான் டெய்லி பாக்குறேன் உங்க நிகழ்ச்சி. அப்படியா? டெய்லி பாக்குறேன். நான் தமிழ்காரனா, வேலூர் மாவட்டம், இங்க திருப்பதியில செட்டில் ஆயிட்டா. சரி. உங்க தமிழ்காரர் தான் நானும். சரி சரி, நல்லதுங்க, நல்லது. உங்க அழைப்புக்கு நன்றி. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. செல்வம் சார், நல்லதுங்க. நன்றி நன்றி நன்றி. நல்லது. செல்வமனே, நீங்க அவர் பேசும்போது நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க? ஏதோ கை காட்டிட்டே இருக்கீங்க. அவருக்கு அந்த மரியாதைக்குரிய சுப்பிரமணிய அவர்களுக்கு ஒரு பார்வை இருந்தா அது அவங்களுடைய உரிமை. நான் அதை பற்றி நான் சொல்லல. சரி. அதே நேரத்துல மரியாதைக்குரிய அண்ணன் இதயத்துல வந்து சொன்னாங்க, 2011 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்ப 2013 வரைக்கும் 14 வரையுமே அவங்க வெளியிடல. அது காங்கிரஸ் கட்சி செஞ்ச மிகப்பெரிய தவறு. அதை அவர்கள் சாமர்த்தியமாக ஒப்புக்கொள்வதாக நினைத்து அதை வந்து அப்படி லாவகமா அவருடைய அண்ணன் இதயத்துல அவர்களுக்கு உள்ள பேச்சு சாமர்த்தியத்தில் அதை மடைமாற்றி கொண்டு போயிட்டாரு. நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, இன்னொரு கருத்து என்னன்னு கேட்டா, 1980 மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பொருளாதார அடிப்படையில இடஒதுக்கீடு சொல்லி கொண்டு வந்தார். அண்ணே, என்னோட நினைவு சரி அப்படின்னா அநேகமா 2013 நடுவுலையோ அல்லது இறுதியிலையோ தான் அது வெளியானதுன்னு நினைக்கிறேன். இல்ல, ஆகல. இல்ல இல்ல, அந்த ஆய்வறிக்கை வெளியாகல. சென்சஸ் டேட்டாவே அப்பதான் வெளியானதுன்னு நினைக்கிறேன். இல்ல, 2011 டிசம்பர் நினைக்கிறேன். இல்ல 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 10ல தான் சொல்லி 11-12 எடுத்தாங்க. 2 வருஷத்துல நாங்க எடுத்தோம், நீங்க 2 வருஷத்துக்குள்ள எடுப்பீங்களான்னு தான் எங்க கேள்வி. இல்ல, 13 நீங்க வெளியிடலங்கறத சொல்லுங்க. உங்க ஆட்சி இருக்கிற வரைக்கும் வெளியிடல, அதை ஒத்துக்கிடுங்க. சரி, ரைட், ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க. 10 வருஷமா ஏன் இப்ப நீங்க வெளியிடல? சார், இந்த பிரதமர் அலுவலகத்தில் எவ்வளவு அதிகாரிகள் இருக்கிறார்கள்? அவர்கள் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள்? இப்போ ஒரு IAS அதிகாரிகள் இத்தனை எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். OBC சமூகத்தை சேர்ந்தவர்கள் இவ்வளவு பேர் தான் இருக்கிறார்கள் அப்படின்ட்டு ஒரு பட்டியலை போட்டு ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் பேசினார். சார், சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகளுடைய நியமனத்தில் இடஒதுக்கீட்டை நீங்கள் நடைமுறைப்படுத்தணும், இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நீங்க அங்க நீதிபதிகள் நியமனம் பண்ணணுங்கிற போராட்டங்கள் எல்லாம் எழுந்து விட்டது. பல மாநிலங்களிலும் அந்த குரல் இப்போது எழும்ப தொடங்கிவிட்டது. சார், இவ்வளவு பெரிய ஒரு சிக்கலை எதிர்கொள்வதற்கு இந்த அரசு இந்த அறிவிப்பின் மூலமாக தயாராகிவிட்டதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்ல இது சும்மா ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு போயிட்டாங்க? இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன் உங்கள்கிட்ட, RSS தலைவரை சமாதானப்படுத்தி இருக்கிறார். இது நம்ம தேர்தலுக்காகத்தான், இது நாங்கள் எப்படியெல்லாம் நீர்த்து போக செய்ய முடியுமோ செய்வோம் என்று சொன்ன பிறகுதான் இந்த அறிக்கையே நேற்று அவங்க கொடுத்துருக்காங்க அல்லது பேசியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சாதிவாரி கணக்கெடுப்பின் நோக்கம் என்ன?
மிக முக்கியமான நோக்கம் இடஒதுக்கீடு கொடுப்பது. 10 நாள்ல 10% வந்து உயர் சாதி உச்ச சாதிக்கு உங்களால கொடுக்க முடிஞ்சு இல்லையா? இப்ப நீங்க இந்த இடஒதுக்கீடு அந்த சாதிவாரி கணக்கெடுக்கு முன்னால நீங்க ஒரு அறிவிப்பை செய்யுங்க சார். இப்ப என்னன்னு சொன்னா நான் என்ன கேட்கிறேன், பிரதமர் என்ன சொல்றாரு, நாங்க இந்த இடஒதுக்கீடு எடுக்கிறதே எதுக்குன்னு சொன்னா அவரே சொல்றாரு 10% இடஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்தியது போன்று நாடு மற்றும் சமூகத்தின் நலனுக்காக எடுக்கிறோம்னு சொல்றாரு இல்லையா? என்ன செய்யலாம்னு சொல்றேன். ஒரு 65 விழுக்காடு இதே பீகார் கொடுத்துச்சு இல்லையா? அந்த 65 விழுக்காடு நாங்க இப்போவே கொடுத்துடுறோம். 50 விழுக்காடை தாண்டி ஓபிசி 65 வரையும் போகலாம், அந்தந்த மாநிலங்கள் அதை செய்யலாங்கிற ஒரு வார்த்தை சொன்னா உண்மையிலேயே இவர் சாதிவாரி கணக்கீடு எடுப்பது நியாயம்ங்கிற அர்த்தத்தில் வரும். இல்லைன்னா அது வராது. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு இந்த சார் மாநிலங்கள் தனித்தனியாக எடுத்தா குழப்பம் வருங்கிறது தான். அதனாலதான் இவங்க நாங்களே எடுக்க போறோம். நான் கேட்கறது என்னன்னா, இன்னைக்கு உச்ச நீதி தீர்ப்புல என்ன 50க்கு மேல போக கூடாது இருக்கு இல்லையா? அதை மாற்றி பீகாருடைய சர்வே, பீகார் நாங்க பாராட்டுறோம், பீகாருடைய சர்வே படி 65 ஓபிசிக்கு கொடுக்கலாம், இந்தியா முழுக்க 65 நாங்க மத்திய அரசு அமல்படுத்துவோங்கிறத ஒரு நோட்ல கொண்டு வர முடியும் பிரதமர் நினைச்சா. ஆனா அவர் செஞ்சுட்டு சாதிவாரி இடஒதுக்கீடு கணக்கெடுத்த பிறகு நாங்கள் என்ன செய்யறோம் சரிப்படுத்துவோம்னு சொன்னா நீங்க கேட்ட கேள்வியில உள்ளர்த்தம் இருக்கு. இன்னைக்கு அது முக்கியம் அல்ல. இன்றைக்கு தமிழ்நாட்டை பத்தி திரு ராமசாமி பேசினாரு. அதிகாரிகளுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அங்கே இருக்குது. அதிகாரிகள் ஆட்சி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஓபிசி ஃபர்ஸ்ட் குரூப் எழுதுறதுக்கு 37 வயசு தமிழ்நாட்டில் இருக்கு. சமூக நீதி பேசாத வட மாநிலங்கள் பிஜேபி மாநிலங்கள் 47 இருந்து 49 வரை எழுதலாம். இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதை தடுக்கிறாங்க. அதிகாரிகளா யாரா இருப்பாங்க? அவர்களும் உயர் சாதிகள் தான். அதே மாதிரி 10 விழுக்காடு நீட்டுக்கு கொடுக்கலாம் கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்களுக்குன்னு பாண்டிச்சேரி கொடுத்த பிறகு 7.5 கொடுத்த முந்தின அரசுக்கு பதிலாக இந்த 2% 4 வருஷமா கொடுக்காதனால ஏழை கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்கள் ஏறத்தாழ 600 MBBS இழந்திருக்காங்க. இதுவும் அதிகாரிகளால் தடுக்கப்பட்டிருக்கு. கலைஞர் மட்டும் இன்னைக்கு இருந்திருந்தா நிச்சயமாக அதை சொல்லி இருப்பார், அதை செய்திருப்பார். ஏன் சர்வே கூட அவர் எடுத்திருப்பார். நான் வந்து இந்த முதல்வரை குறை சொல்லல. காரணம் முதல்வர் தெளிவா சொல்றாரு, முக்கியமான வினாக்களுக்கு விடை இல்லை. இந்த இடஒதுக்கீடு இந்த சாதிவாரி சர்வே என்பது அல்லது சென்செக்ஸ் என்பதுல வந்து ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு முதல்வர் சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா முதல்வர் என்ன செய்யணும்? இங்க இருக்கக்கூடிய இப்ப ஒண்ணும் இல்லை, நான் இடஒதுக்கீடு 3.5 விழுக்காடு என் பேரை சொல்லி கலைஞர் கொடுத்தாரு. எதை வச்சு கொடுத்தாரு? ஜனார்த்தனன் கமிஷனை போட்டாரு. இவர்களுக்கு எப்படி கொடுத்தாரு? நம்முடைய ஆதி தமிழர்களுக்கு கொடுத்தாரு இல்லையா ஒரு 3%. எப்படி கொடுத்தாரு? நீதிபதி ஜனார்த்தனன் கமிஷனை போட்டு கொடுத்தாரு. அதே மாதிரி இன்னைக்கு என்ன செய்யலாம்? இன்னைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2001 2011க்கு பிறகு எடுக்கல. அப்படி எடுத்திருந்தா சிறுபான்மை மக்கள் இன்னைக்கு அதிகமா இருப்பாங்க. அவர்களுக்கு 7-8 விழுக்காடு இருக்கும்போது இன்னொரு விழுக்காடு 3.4 கொடுக்கலாம். இதையெல்லாம் செய்வதை தடுப்பது அதிகாரிகள். ஆக இந்த ஆட்சியில இதையெல்லாம் நாளைக்கு எப்ப தெரியும்? திமுக ஒரு பின்னடைவை நோக்கி செல்லும் போதுதான் தெரியும். ஆகவே அதிகாரிகளுடைய ஆட்சியாக இல்லாமல் இது இருக்க வேண்டும். அப்பதான் சமூக நீதி காக்கப்படும் என்பதை ராமசாமி சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். இந்த இடஒதுக்கீடு இந்த சாதிவாரி கணக்கீடுல வந்து உள்நோக்கம் இருக்கிறது. நிச்சயமாக இதை நீர்த்து போக செய்யக்கூடிய வாய்ப்பு பிஜேபியுடைய பிரதமருக்கு இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் தான் இயக்குது. சார் ரொம்ப நன்றி. நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பாக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசி அனைவருக்கும் நன்றி.